வணக்கம். உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள். இந்தியாவிற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்த நாட்டின் மகாமானவ், இந்த நாட்டின் விஸ்வகுரு ஸ்ரீ 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 நரேந்திர மோடி அவர்களுடைய முயற்சிக்கு பின்பு இந்தியாவிற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. அமெரிக்கா அடுத்த 30 நாட்கள் வரை நீங்கள் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கிக் கொள்ளலாம் என்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து விட்டார்களா? எவ்வளோ பெரிய வெற்றி என்று நீங்கள் பாருங்கள். கேவலமாக இல்லை, வெட்கமாக இல்லை. ஒரு சுதந்திர நாட்டிற்கு ஆணை போடக்கூடிய நபர் அமெரிக்கா. இந்த நாட்டின் மக்களுடைய உரிமைகளுக்காக, இந்த நாட்டு மக்களுடைய அதிகாரங்களுக்காக இன்னைக்கு பாலிசிகளை தயாரிக்கக்கூடிய நபர் அமெரிக்கா. இன்னொரு பக்கம் ஈரான் தன்னுடைய நாட்டிற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த ஒரு சுப்ரீம் லீடர். இன்னைக்கு ஈரான் எந்த அளவில் அமெரிக்காவை தண்ணி காட்டி வருகிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த உலகத்துடைய எக்கனாமியையே முடக்கி வைத்திருக்கிறது ஈரான். அமெரிக்கா வேணா பலசாலியாக இருக்கலாம், உலகத்தின் மிகப்பெரிய எக்கனாமிஸ்டாக இருக்கலாம், எக்கனாமியில் மிகப்பெரிய அளவில் முன்னிலையில் இருக்கலாம். ஆனால் ஈரானுடைய அந்த ஒற்றை முயற்சியால் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்திற்கு சுதந்திரம் கிடைக்கப் போகிறது. பெட்ரோ டாலரின் சுதந்திரம். இந்தியா, நரேந்திர மோடி, நீங்க வேணா நினைக்கலாம் எங்கேயோ நடக்கக்கூடிய போருக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று. இன்னைக்கு இந்த போர் உங்களுடைய வீட்டு கதவை தட்டிவிட்டது, உங்களுடைய வாசலில் வந்து நிற்கிறது. நேற்று விசாகப்பட்டினத்தில் எந்த அளவில் ஈரானின் ஒரு போர்க்கப்பலை தாக்கியிருக்கிறது அமெரிக்கா. எந்த அளவில் எந்த விதமான ஆயுதமும் இல்லாத செயலர்ஸ்களை, 200க்கும் மேற்பட்ட செயலர்ஸ்கள் அதில் இருந்தார்கள். அதை தாக்கியிருக்கிறது அமெரிக்கா. ஆனால் நரேந்திர மோடி நாவிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஹீ இஸ் நாட் ஸ்பீக்கிங் அ வேர்ட். அண்ட் என்ன நடந்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, நேற்று எதிர்க்கட்சிகள் எழுப்பிய ஒரு கேள்வி, அடுத்த 25 நாட்களுக்கு மட்டும்தான் இந்தியாவில் கச்சா எண்ணெய் இருப்பதாக ஒரு செய்தி வெளிவந்தது. அதற்கு பின்பு எதிர்க்கட்சிகள் ஏராளமான கேள்விகளை எடுத்து வைத்தார்கள். எதற்காக நாம் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாது என்று. ரஷ்யா ஏற்கனவே நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். இதற்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள், கிட்டத்தட்ட ஒரு 40-50% உலக சந்தையிலிருந்து 40-50% வரை குறைந்த விலைக்கு ரஷ்யா இந்தியாவிற்கு ஆயில் சப்ளையை செய்து கொண்டிருந்தது. அமெரிக்கா இதற்கு மேல் நீங்கள் ரஷ்யாவிடமிருந்து ஆயில் வாங்கக்கூடாது என்று கூறிய அடுத்த நிமிடமே இந்தியா, ஓகே சார், we will not buy. 28ஆம் தேதி பிப்ரவரி மாதம் அரசாங்கத்துடைய அமைதி ஈரானின் மீது தாக்குதல் நடந்த போது எப்படி இருந்தது, இன்னைக்கும் அதே போன்ற அமைதியாக தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்போது ஹர்தீப் சிங் புரியுடன் இந்த கேள்விகள் கேட்கப்பட்டது. எதற்காக நீங்கள் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என்று, ஆயிலை வாங்கக்கூடாது என்று. இப்போ இந்த விவகாரம் பெரிய அளவில் மக்களும் கேட்க தொடங்கியிருக்கிறார்கள். 25 நாட்களுக்கு தான் என்ன இருக்கிறது என்ற, ஏன் நம்ம ரஷ்யாவிடமிருந்து வாங்கக்கூடாது? உடனடியாக அரசாங்கத்திலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அரசாங்கத்துடைய சோர்சஸ்கள் வழியாக பதில் வர தொடங்கியது. என்ன சோர்ஸ்? அரசாங்கத்துடைய முதல் சோர்ஸ், the statement says from Australia and Canada we can buy oil. ஆஸ்திரேலியாவிலிருந்து வாங்கலாம், கனடாவிலிருந்து வாங்கலாம். ANI tweets this. The source based on source. Where is this source coming from? Who is this source? Nobody knows. Now the second statement comes. This is also from source as per the government. என்ன இது? That we are also talking with International Energy Agency, which is IEA, and OPEC, Organization of Petroleum Export Countries. இவர்களிடமும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே இருந்தும் எங்களுக்கு ஆயில் சப்ளை கிடைக்க போகிறது. This is the second statement by the government. Now the same source came again with the third statement of the government. Who is the source? I don't know, but sources are giving all this information.
The third statement from the government was, we have no need to fear or panic anywhere. We have fully secured ourselves. We have secured our energy requirement. நீங்கள் பயப்பட தேவையே கிடையாது. இந்தியாவிற்கு தேவையான அனைத்து ஆயில் அண்ட் கேஸ் நீட்ஸ்களை, தேவைகளை நாங்கள் சரி பார்த்து விட்டோம். ஸோ நோ நீட் ஆஃப் கெட்டிங் பேனிக்ட். டோன்ட் கோ டு பெட்ரோல் பம்ப். The oil will be available for you. Petrol will be at 100 rupees. Some 90-95 rupees will be diesel. This is what the government says. Now again, statement comes for the fourth time. Again from the sources. What is this time? The fourth statement says that we have procured. பல இடங்களில் பேசி முயற்சி எடுத்து இந்தியாவிற்கு தேவைப்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே நாங்கள் முடித்து விட்டோம். இந்த கச்சா எண்ணெயோட பிரச்சனை முடிந்து விட்டது. Now from the source number 1, 2, 3 and 4, not even a single place, ரஷ்யாவுடைய ஆரை கூட இவர்கள் எழுதவில்லை. ரஷ்யா என்கிற வார்த்தையை கூட இவர்கள் பயன்படுத்தவில்லை. Where Russia says we are ready to give you. Now I'll come to Mr. Hardeep Singh Puri, the famous Epstein files hero Hardeep Singh Puri. Now Hardeep Singh Puriயை பற்றி நீங்கள் பார்த்தீர்கள்னா, though he is a petroleum minister, but he doesn't work here in India. He works in US and he works on US timing. 2014 ஆண்டிலிருந்து அவருடைய டைம் கிளாக் அமெரிக்காவுடைய டைம் கிளாக்கு மேட்ச் ஆகுது. Now Mr. Hardeep Singh Puri, as he is a petroleum minister of India, he writes a statement. He says that all these statement comes, the first, second, third, fourth. ஏன்னா இங்கே ரஷ்யாங்கிற பேரை எடுக்கக்கூடாது. பட் there was an email, there was a letter which gone from Indian petroleum minister Hardeep Singh Puri to America by saying that can we buy Russian oil? ஏன்னா இந்தியாவில் பகல்னா அங்கே இரவு, அங்கே இரவுனா இங்கே பகல். ஸோ இங்கே பகல் நேரத்தில் ஹர்தீப் சிங் புரி ஒரு மேலே போடும்போது அங்கே அப்போ இரவு. அப்போது அமெரிக்கர்கள் காலையில் எழுந்திரிச்சு இந்த செய்தியெல்லாம் பார்த்திருக்கிறார்கள். ஸோ மாஸ்டர்ஸ், த நியூ மாஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியா, அமெரிக்கன்ஸ், தே கேவ் பெர்மிஷன், தே ஆக்சுவலி கேவ் அ லைசன்ஸ் தட் அடுத்த 30 நாட்களுக்கு நீங்கள் ரஷ்யாவிடமிருந்து இந்த ஆயில் ப்ரொக்யூர்மெண்ட்டை செய்து கொள்ளுங்கள். Does Washington DC has the authority? அமெரிக்கா கிட்ட இந்த அதிகாரத்தை நாம் கொடுத்திருக்கிறோமா? அமெரிக்கா இந்தியர்களுக்கு தேவைப்படக்கூடிய அத்தியாவசிய பொருட்களுக்கு அல்ல எந்த விதமான விஷயத்திற்கும் அவர்கள் முடிவெடுப்பதற்கு தகுதி வாய்ந்தவர்களா? இந்த கேள்வி நீங்கள் கேட்டீர்கள்னா நிச்சயமாக கிடையாது. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட், விச் இஸ் கால்ட் DGFT, இந்தியாவில் இருக்கிறது மத்திய அரசாங்கத்துடைய ஒரு அங்கம். Apart from them, nobody has this authority. Nobody has this authority. Definitely, for 100% sure, not with Washington DC. Now, Narendra Modi in the புதிய boss, Mr. Donald Trump, he is giving waiver. He is giving waiver for 30 days. Under which law? ட்ரேட் டீலை சைன் செய்து விட்டோமா? கிடையாது. இதுவரை நரேந்திர மோடியும் டொனால்ட் ட்ரம்ப்பும் எந்த ட்ரேட் டீலை பற்றி பேசியிருக்கிறார்களோ அது தொலைபேசியில் மட்டும்தான் பேசியிருக்கிறார்கள். எந்த விதமான கையெழுத்தும் இன்னும் போடவில்லை. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் அமெரிக்கா, இட் சேஸ் திஸ் ட்ரேட் டீல் அண்ட் ஆல் இஸ் நான்சென்ஸ். எந்த விதமான ட்ரேட் டீலும் இதற்கு மேல் செயலில் வரக்கூடாது. டொனால்ட் ட்ரம்ப் இஸ் மிஸ்யூசிங் ஹிஸ் பவர். It is all illegal. The Supreme Court of America had said. அப்போதான் நீங்கள் பார்த்தீர்களா ராகுல் காந்தி மற்ற எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே கூறிய விஷயம், you have a chance, Mr. Narendra Modi, you have a chance. Now, Supreme Court of America itself said, please cancel all this bullshit nonsense. But there is a file. There is a file called Epstein file. And in this Epstein file, Mr. Hardeep Singh Puri is there, Mr. Anil Ambani is there, and there is another file in the name of Adani. And
there is another file which connects Narendra Modi and Israel. And the super boss is Donald Trump. ஸோ இந்த இடத்துல நம் நாட்டு மகாமானவ் நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்த தைரியமே வரவில்லை. எப்படி பாஸை பகைச்சு கொள்ளலாம்? பாஸை அங்கே பகைச்சணும்னா அடுத்த நாளே சிடி வெளிவந்துருமே, மெயில்ஸ் வெளிவந்துருமே, எப்படியெல்லாம் இந்தியாவை இவர்கள் விலை பேசி முடித்தார்கள் என்று. இந்தியாவின் அழைப்பை நம்பி இந்தியாவிற்கு வந்த கெஸ்ட் 15 நாட்கள் தீனா அந்த போர்க்கப்பல் 15 நாட்கள் விசாகப்பட்டினத்தில் 70க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்தியாவை நம்பி வந்தார்கள். இந்த பிராக்டிஸின் போது ஒரு ஒப்பந்தம் என்ன? எந்த விதமான ஆயுதமும் அந்த கப்பல்களில் இருக்கக்கூடாது. அதாவது அங்கிருந்து வரக்கூடிய நபர்கள் ஒரு ஃப்ரெண்ட்லி டேர்மில் வரும்போது, ஒரு நட்பு நாட்டு தரப்பில் வரும்போது எந்த விதமான ஆயுதமும் அவர்களிடம் இருக்காது. ஆயுதங்கள் இல்லாத ஒரு கப்பல், ஆயுதம் இல்லாத ஒரு படை, 200 நபர்கள் இதில் இருந்திருக்கிறார்கள். 27ஆம் தேதி சக்சஸ்ஃபுல்லாக அந்த ப்ரோக்ராம் முடிந்தது. இந்த ப்ரோக்ராம் சாதாரணமாக நீங்கள் பார்க்காதீர்கள். இந்த நாட்டு பிரசிடென்ட் முர்மு அவர்களுடைய தலைமையில் நடந்த ப்ரோக்ராம். இந்தியாவுடைய நேவல் கப்பல் படை அவர்களுடைய அழைப்பிற்கு பின்பு நடந்திருக்கிறது. இதே அமெரிக்கா இந்திய எல்லைக்குள் புகுந்து இந்தியாவிற்கு வந்த ஒரு கெஸ்டை 80 பேரை கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 40க்கும் மேற்பட்ட நபர்கள் காணவில்லையா? அண்ட் நரேந்திர மோடி இஸ் குவைட். த சேம் அமெரிக்கா 14ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026ஆம் ஆண்டு மியூனிகன் செக்ரட்டரி ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. அதில் ஜெய்சங்கர் அவர்களும் இருந்தார்கள். மியூனிக்கில் நடந்த இந்த கான்ஃபரன்ஸில் ஜெய்சங்கர் அவர்கள் அதே இடத்துல இருக்கும்போது அமெரிக்காவின் மார்க்கோ ரூபியோ கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறேன், கேளுங்கள், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். 200 ஆண்டுகளாக இந்திய மக்களுக்காக போராடி வேர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். RSS சார்ந்த நபர்கள், இந்த இந்துத்துவவாதிகள் அடிமைகளாக வாழ்ந்தார்கள். கேவல பென்ஷனுக்காக அவர்களுடைய கால்களிலே கலந்தார்கள். இன்னைக்கு மறுபடியும் அதே வெள்ளைக்காரர்கள் இந்தியாவை அடிமையாக்குவதற்காக மேடை போட்டு பேசி கொண்டிருக்கும் போது நம் நாட்டு ஃபாரின் மினிஸ்டர், எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் அப்படியே திரும்பி வந்துவிட்டார். Just imagine what he says. Before the Second World War, extending its mission exploring to cross ocean, new, extending out across the globe. In 1945, for the first time of the age of Columbus, கொலம்பஸோடைய எராவுக்கு முன்பு வரை உலக நாடுகள், வெஸ்டர்ன் நாடுகள், வெஸ்டர்ன் எம்பரர்கள், they terminal the client acceleration by Gaulos communities revolution that come again. இந்த வெள்ளையர்களுடைய அடிமைத்தனத்தை வெஸ்டர்ன் நாடுகள் ஒட்டுமொத்த ஏசியா மற்ற நாடுகளை எப்படி அடுத்தடுத்த நாடுகளை கைவசப்படுத்தி வந்தார்களோ அதே போன்ற சிந்தனையை, அதே போன்ற விஷயத்தை எதை 1945ஆம் ஆண்டு அவர்கள் கைவிட்டார்களோ அந்த விஷயத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார். ஆஃப்டர் 50 years of Second World War, West through missionaries, through pilgrimage, through soldiers, through explorers used to discover new areas and built big emperor across the globe. History till before World War II, he is telling, now it is started by Donald Trump. அப்போ அதே மாதிரி புதிய இடங்களை கண்டுபிடித்து புதிய நாடுகள் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய வேலையை இனி அமெரிக்கா பார்க்க போகிறது. And Mr. Jaishankar, he didn't say a word. He was quiet. He was seeing all of this thing because the ideological differences. Not only this, White House உடைய policy advisor Shri Ramakrishnan, Indian but American, he says we want to make sure that the world uses American AI stock. இப்போ சமீபத்தில் AI summit நடந்தது இல்லையா? That was discussed in all newspapers, news channels globally because of wrong reason, maybe Galgotia. But this
டைம் ஒயிட் ஹவுஸோடைய பாலிசி அட்வைசர் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எந்த விதமான ஏஐ டெக்னாலஜி நீங்கள் டெவலப் செய்யுங்க, ஆனால் அமெரிக்காவுடைய அந்த மெத்தடாலஜியை தான் நீங்கள் பயன்படுத்தணும். The servers should be of America. The technology, the model, AI model should be America. We also want the world to use our AI model. This is Shri Ramakrishnan who said all of this on February 18th in Delhi in front of Narendra Modi. Narendra Modi was there, sitting there. We want our allies, including India, to leverage our AI infrastructure. இந்தியாவும் எங்களுடைய ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பயன்படுத்தணும். திஸ் இஸ் வாட் அமெரிக்கன் பாஸ் இஸ் சேயிங். அதாவது மார்க்கெட் உங்களுடையது, ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்களுடையது, டேட்டா உங்களுடையது, டெக்னாலஜி எங்களுடையது. அதாவது திஸ் இஸ் கால்ட் டேட்டா ஸ்லேவரி. டேட்டாவை வைத்து உங்களை அடிமைப்படுத்துவது. ஆன் March 5th, US Deputy Secretary of State Christopher Landau இவர் அடுத்து என்ன கூறுகிறார் அதையும் நீங்கள் கேட்க வேண்டும். How many times, how many incidents that we have been proving that Mr. Narendra Modi, the so-called Vishwaguru, is being compromised. ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை. என்ன நடந்தது அதை பாருங்கள். Now he says, I repeat, this person is none other than US Deputy Secretary of the State, Christopher. இவர் என்ன பேசுகிறாருன்னா, be excited about that, almost the trade deal is in the finishing line. I am repeating again, there is no trade deal yet. Trade deal நாம் கையெழுத்தே போடவில்லை. கையெழுத்து போடுவதற்கு முன்பே ஹர்தீப் சிங் பூரி goes and says, sir, can I buy oil from Russia? An American says, yes, you can buy for the next 30 days. And here, Mr. Christopher clearly says, it is on the edge, borderline of signing this trade deal. Trade deal நடப்பதற்கு முன்பே இந்த அளவில் இந்தியாவை அடிமைப்படுத்தி வருகிறார்கள். இந்திய கடல் பார்டரில் வந்து நம்மளோட கெஸ்ட்களை அடித்து வருகிறார்கள். பெட்ரோல் வாங்குவதற்கு கூட நீங்கள் கை கட்டி நிற்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த நாட்டு விவசாயிகளை அடிமைப்படுத்தி வருகிறார்கள். இந்த ட்ரேட் டீல் நடந்துவிட்டால், கையெழுத்து போட்டுட்டால் என்ன நடக்கும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். Now he says that we are very much excited on focusing with India on these economic commercial opportunities. Which commercial opportunities? That we will pay 18% of trade tax, you will pay 0. Is this what American policy is? Now he is not stopping there. He says, so again India should understand we are not to make any similar mistake which we had done with China 20 years back. 20 ஆண்டுகளுக்கு முன்பு சைனாவுடன் எந்த விதமான தவறை நாங்கள் செய்தோமோ, அவர்களை டெவலப் ஆக விட்டோமோ, அது மாதிரியான தவறை நாங்கள் இந்தியாவுடன் செய்ய மாட்டோம், தயாராக இல்லை. நீங்கள் அடிமைகளாகவே இருக்க வேண்டும். And the Indian government, the Indian system is quietly watching all of this. There is one Iran, there is one India. இந்தியாவுடைய நட்பு நாடுகள் ஒட்டுமொத்த உலகத்திலே இந்தியா போய் நிற்கும் போது, இந்தியா வந்தாலே ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடக்கும். இந்தியாவிற்கான அந்த முக்கியத்துவம் இருந்தது. In the last 12 years, we have lost our credibility. In the last 12 years, what sort of India are we showing to the world? Just imagine, Sri Lanka, Nepal, Pakistan, Afghanistan, Bhutan, இது போன்ற சின்ன சின்ன நாடுகள் கூட இந்தியாவை பகைச்சுக்கொள்ள வேலையை பார்த்து வருகிறது. எந்த விதமான பயமும் கிடையாது, எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது. Every single nation is going against India. And who's responsible? இன்னைக்கு 7வது நாள் ஒட்டுமொத்த அரப் நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த ஆயிலை பிளாக் செய்து
அமெரிக்காவுடைய எக்கனாமியை, யூரோப்புடைய எக்கனாமியை ஒரு நாடு முடக்கி இருக்கிறது ஈரான். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் என்கிற இடத்திலிருந்து இந்தியாவிற்கு வரக்கூடிய 50-60% கச்சா எண்ணெய் அந்த வழி முடக்கப்பட்டுவிட்டது. ஒட்டுமொத்த உலகத்திற்கு போகக்கூடிய கச்சா எண்ணெயுடைய ஒரே வழி 30%. என்டையர் மிடில் ஈஸ்ட், ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டுக்கான ஒரே வழி, பணம் பார்ப்பதற்கான ஒரே வழி அந்த ரூட் மட்டும்தான். ஒரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் ரஷ்யா. ரஷ்யா says we will not give any gas to European countries. This happened today. ஸோ ரெண்டு நாடுகளுமே தன்னுடைய கண்டிஷனில் நீங்கள் வந்தால் பேச்சுவார்த்தைக்கு தயார், இல்லை என்றால் இல்லை. ஒரு பக்கம் மிசைல் தாக்குதல், இன்னொரு பக்கம் எக்கனாமிக் தாக்குதல். இன்னைக்கு மண்டே பிச்சுக்கொள்ளக்கூடிய நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் தள்ளப்பட்டிருக்கிறார். பட் ஆர் சோ கால்ட் விஸ்வகுரு மகாமானவ் நரேந்திர மோடி சார், he's scared. He's scared to utter a word. Just imagine. Now, கச்சா எண்ணெய் வாங்குவதாக இருக்கட்டும், நம் நாட்டு விவசாயிகளுடைய நலனாக இருக்கட்டும், மக்களுடைய நலனாக இருக்கட்டும், இந்த நாட்டு பாதுகாப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் முடிவு அமெரிக்காவில் இருக்கப்படும். அவர்கள் கொடுக்கக்கூடிய பாலிசி அடுத்த நாள் காலையில் இங்கே வாசிக்கப்படும். திஸ் இஸ் வாட் நரேந்திர மோடிஸ் அச்சீவ்மெண்ட் வாஸ். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.